இங்க வா. என்ன பியூட்டி பார்த்துட்டு இருக்கியா? பியூட்டிலாம் இல்ல. இது வந்து ஒரு புதுசா ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு இப்போ ரீல்ஸ்ல வந்து. குரங்கு வச்சு ஒரு ஏஐ வாய்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. குரங்கு ப்ரோ அனகொண்டா கூட போய் செல்ஃபி எடுங்க, குரங்கு ப்ரோ வந்து நடுக்கடல போயிட்டு பிரியாணி சாப்பிடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி. எனக்கு ஏன்னே தெரியல, அது என்னோட ஃபீட்ல வந்துச்சு. அண்ட் எனக்கு அது ஒரு 2-3 வீடியோ பார்க்கும்போது எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. என்னடா நமக்கு ஏன் இந்த மாதிரி பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது அந்த குரங்குக்கும் இந்த குரங்குக்கும் சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு, மேட்சஸ் இருக்குன்னு. இப்போ நான் சொல்றேன் உன்னோட ரியாக்ஷன் பார்த்துட்டு. நம்ம ஒரு வாட்டி கீழே இது பண்ண தெரியுமா, மோன் ஆக்ட் மாதிரி. அது வந்து கண்டென்ட் பார்ட் 2 வேணும் கண்டிப்பா எல்லாரும் கேட்டாங்க. இன்னைக்கு அந்த பார்ட் 2 நம்ம தர்றோம். மோன் ஆக்ட் நீ வாயவே தொடக்கூடாது, நான் பேசுறதுக்கு வந்து நீ வந்து ஆக்ட் மட்டும் கொடுக்கணும், ஓகேவா? ஹாய் மக்களே. ஹாசினி மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ண. சரி ஓகே ஓகே. நான் சிரிச்சு இந்த வீடியோ எடுக்க விரும்பல, நான் சிரிக்கல. ஓகே. ஹாய் மக்களே, என்னோட வரப்போற பிறந்த நாளுக்கு உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். கீழே விழுந்துட்டேன் கால்ல. ஐயோ உன் கால்ல விழுந்துட்டேனா? அவன் கால்ல. நீ பேசவே கூடாது. ஓகே. பேசுனா தோத்து போயிருவா. அப்புறம் எனக்கு 10,000 பெட்டு கட்டணும், பாத்துக்கோ. உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் எனக்கு வேணும். அண்ட் நான் வந்து ஆசீர்வாதம் பண்ற ஒருத்தவங்களுக்கும் 100 ரூபாய் ஜிபே பண்ண போறேன். பிச்சைக்கார பையன். சொல்லிட்டேன், பண்ணிச்சு, எல்லாருக்கும் பண்ணிட்டு இருக்கேன். 100 ரூபாய் ஜிபே பண்ண போறேன். அந்த ஜிபே காசு வச்சு நீங்க எல்லாரும் 100 ரூபாய்க்கு யாரா பிரியாணி? ஒரு டைரி மில்கே 100 ரூபாடா? எந்த காலத்துல இருக்க? மோன் ஆக்டிங் சாப்பிடுங்க. சரி 500 ரூபாய் ஜிபே பண்ணுவாரு. 500 ரூபாய் ஜிபே பண்றாரு, ஆக்டிங் விடவே கூடாது. 500 ரூபாய் ஜிபே பண்றேன், நீங்க எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் டைரி மில்க் சாப்பிடுங்க, கேக் வாங்கி சாப்பிடுங்க, என்னைய உங்க மனசார பாராட்டி எனக்கு வாழ்த்து சொல்லுங்க. நான் ரொம்ப நாளைக்கு இதே மாதிரி என்னோட திறமைய வச்சு லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பேன். எதுவுமே ஆக்டிங்கே பண்ணல, உனக்கு ஆக்டிங்கே வரல சுத்தமா. ஆக்டிங் பண்ணணும். ஆக்டிங் ஸ்கூல் போயிருக்கே இல்லையா? 500 ரூபாய் என்ன தர சொன்னா எப்படி ஆக்டிங் வரும்? சரி 500 ரூபாய் தராம ஆக்டிங் இப்போ. சரி இப்போ ஃபர்ஸ்ட் இருந்து என்னோட வரப்போற பிறந்த நாளுக்கு உங்க எல்லாரோட வாழ்த்தும் எனக்கு வேணும். என்னோட மனைவி ரொம்ப அழகானவள், அறிவானவள், சிந்தனை சிற்பி, சைனைடு குப்பி. சைனைடு குப்பின்னா செயின் எடுத்து வாயில போய்தான் வெங்காயம். சிந்தனை சிற்பி, சைனைடு. போதடேப்பா.